கன்னிராசி அன்பர்களே, இந்த 2025 குரு பெயர்ச்சியால் என்ன பலன், என்ன மாற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு குருங்கிற கிரகம் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், வீடு வண்டி வாகனத்துக்கு கொடுக்கக்கூடிய அதிபதி. அதே சமயத்தில் 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு பகவான். இப்போ 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார். அப்போது குரு என்கின்ற கிரகம் எல்லாத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம், நல்லவர், நல்ல நடத்தை உடையவர். ஸோ அந்த குரு 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து அந்த 10ஆம் இடத்தை நல்லது பண்ண போகிறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது குரு தான் இருக்கின்ற இடத்தையும் பார்க்கக்கூடிய இடத்தையும் புனிதப்படுத்துவார். ஸோ அந்த வகையில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து சுமூகமாக நடத்த வைக்க போகிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ 10ஆம் இடம் என்பது என்ன? புகழை கொடுக்கக்கூடிய, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த 10ஆம் இடம். பட்டம், பதவி, கௌரவம், புகழ் கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் போய் அமரும்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு கௌரவ மேம்பாடுகள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. அப்போ தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத உறுதியாக ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அப்போ வேலையில் ஒரு மாற்றம், அப்போ 10ல் குரு போகும்போதே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிச்சிடும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். ஒரு மாதிரி எனக்கு அந்த இடத்துல பிடிக்கல அப்படின்னா இப்போ அந்த இடத்த விட்டு விலகி சென்று விடுவீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்பொழுது இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலையில் இல்லை, அந்த ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறேன்னா இப்போ நல்ல வேலைக்காக மாற்றத்தை நோக்கி உங்களுடைய முயற்சியானது இருக்கும், அது சக்சஸ் அடையும் அப்படிங்கிறத அமையும். அப்போ தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த கன்னிராசினருக்கு அமையும். நிறைய கன்னிராசி என்பவர்கள் மாற்றங்கள் என்ன, வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாற்றங்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதுதான் அமைப்பு. அப்போது ப்ரமோஷன் கிடைக்காதவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றம் இதுவரைக்கும் போகலைங்கிறவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். அப்போது நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய, அதன் மூலமாக பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய தன்மை. நிறைய கன்னிராசி என்பவர்கள் இப்போ என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன் நான் சொந்த வேலையில் இருக்கணும், சொந்த தொழிலில் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் கூட நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். அல்லது ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா இப்போ அடிஷ்னலாக எதையாவது ஒரு தொழிலை செய்யலாமே அப்படிங்கிற எண்ணங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும். அப்போ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தையும், தனஸ்தானத்தையும், வாக்குஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ 2ஆம் இடம் அதாவது சுபத்துவப்படுத்தப்படுகிறது. அப்போ 2ஆம் இடம் புனிதப்படுத்த போகிறது. அப்போ 2ஆம் இடத்துக்குள்ளே என்ன இருக்குது? குடும்பம் இருக்குது. அப்போ குடும்பம் நல்லபடியாக அமைய போகிறது. ஏற்கனவே அமைஞ்சிருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் களையப்படுகிறது. அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் மனக்கசப்புகள் விலகப் போகிறது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கப் போகிறது. அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய, கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரு பயிற்சியானது இந்த கன்னிராசினருக்கு நிச்சயமாக அமையும். அப்போ தனம் அப்படிங்கிறது அந்த 2ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த காரக கிரகமான குரு தனஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ பொருளாதார மேன்மையை தரக்கூடிய அமைப்பு, பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எதன் மூலியமாக? தொழில் ரீதியாக உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. பணம் சரளமாக புழங்கக்கூடிய வாய்ப்புகள், பணம் எங்கே கேட்டாலும் கிடைக்கும், கடன் கேட்டால் கிடைக்கும், அல்லது வெளியில் கேட்டால் கிடைக்கும். அப்போ பணம் புரளக்கூடிய தன்மைகள்ங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. வாக்கு நன்றாக இருக்க போகிறது. உங்கள் பேச்சு சூப்பராக இருக்க போகுது. பேச்சின் மூலமாக, தன்னுடைய புத்தியை மூலமாக, தன் அறிவின் மூலமாக செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக தன வருவாயை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வருடம்.
அழகாக பேசுவீங்க, கச்சிதமாக பேசுவீங்க. நீங்கள் கன்னிராசி என்பவர்கள் உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, அறிவு புலமைங்கிறது நல்லாவே இருக்கும். இந்த புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு அந்த அந்த புத்திசாலித்தனம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல எதை பேசணும், எதை செய்யணும், எதை செய்தால் நமக்கு நன்று, எதை செய்தால் நமக்கு தீமை என்கின்ற பகுத்தறிந்து செயல்படுத்தக்கூடிய வல்லமை இந்த கன்னிராசி என்பதற்கு இயல்பாகவே உண்டு. ஸோ அந்த வகையில் பேச்சின் மூலமாக பிழைக்கக்கூடிய அத்தனை விஷயமான தொழில்கள் மூலமாக தன வருவாய் உங்கள் பேச்சு பலிக்கக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து குரு பகவான் தனது பார்வையை 4ஆம் இடத்தின் மீது செலுத்துகிறார். அப்போ 4ஆம் இடம் புனித போகிறது. 4ஆம் இடம் என்ன? உயிர் காரகத்துவத்தில் 4ஆம் இடம் என்பது தாய். தாய் நன்றாக இருக்க போகிறாள். தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கப் போகிறது. தாயின் சொத்துக்கள் நன்றாக இருக்க போகிறது. தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. அப்போ அசையும் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த 4ஆம் இடம். சொத்துக்கள் வாங்குவீங்க, உங்க பெயரில் ரிஜிஸ்டர் ஆகும். அப்ப எதுல ரிஜிஸ்டர் ஆகும்? வீடு வாங்கலாம், அல்லது வீடு கட்டின வீட்டை வாங்கலாம், வீடு கட்டலாம், அல்லது வீட்டுக்காக இடத்தை வாங்கலாம், நிலத்தை வாங்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த கன்னிக்கு நிச்சயமாக அமையும். புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக ஒரு வருடமாக 2 வருடமாக உங்கள் மனசில் அசைப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இந்த வண்டி வாங்கிடலாமா, இல்லை அந்த வண்டி வாங்கலாமா, இது நமக்கு பிடிக்கும், இது நம்ம குடும்பத்துக்கு ஏற்றது அப்படின்னு 1 வருடங்கள் 2 வருடங்களாக பிளான் பண்ணி கொண்டிருந்த விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய வருடம். வாகனத்தை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள், டிரான்ஸ்போர்ட் செக்டரில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடங்கள். வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் இருக்கவங்களுக்கும் சக்சஸாக அமையும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நன்றாக இருக்கும். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய தொழில், எந்த தொழில், அந்த மாதிரி தொழில்களுக்கும் உங்களுக்கு சிறப்பு இந்த வருடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் வீடை கட்டி அதை விட்டு வாடகை வருமானம் வசூலிக்கக்கூடிய தன்மை, கட்டிடத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த கன்னிக்கு நிச்சயமாக அமையும் இந்த குரு பெயர்ச்சியால். அடுத்து குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் புனிதப்படுத்த போகிறது. 6ஆம் இடம் என்பது என்ன? வேலை. வேலைக்கு போக போறீங்க, கணவன் மனைவி செட்டில் ஆக போறீங்க, வேலை உண்டு, வேலையில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கணவன் அல்லது மனைவிக்கு நல்ல வேலை அமையும், செட்டில் ஆவீங்க. வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறது, வெளியூருக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. ஸோ வேலையினால் நட்பெயர் கொடுக்கக்கூடிய தன்மை, அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும். அதே சமயத்தில் கடன் கிடைக்கும். 6ஆம் இடம் கடன் அல்லவா? 6ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துறார். ஒன்று கடனை அடைப்பீங்க. ஏற்கனவே ஒரு வீடு வாங்கிட்டீங்க, இது வாங்கினீங்க, அந்த கடனை அடைப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறும் உங்கள் முயற்சியால் பலிதமாகும். அப்போ கடன் அடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அல்லது கடனை வாங்கக்கூடிய தன்மை, கடன் என்கின்ற தன்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த கன்னி ராசினருக்கு ஏற்படுத்தும். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கு, அல்லது தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு, அல்லது சுப காரியங்களை செய்வதற்கு கடனை வாங்க வைக்கும். ஸோ அப்போ கடன் என்கின்ற தன்மை உண்டு. சார் எதிர்ப்பு இருக்குமா? இருக்கு சார், நிச்சயமாக எதிர்ப்பு உண்டு. அது நல்ல எதிர்ப்பாக இருக்கும், ஒரு போட்டியாக இருக்கும். அப்போ போட்டி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ அந்த போட்டியின் மூலமாக நீங்கள் உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். நிறைய பேர்த்துக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் சரி செய்யக்கூடிய, அந்த உடல் ரீதியாக நிறைய பேர் செக் பண்ணுவீங்க. இப்போதான் மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஸோ மாஸ்டர் செக்கப் பண்ணிக்குவீங்க. ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சில தன்மைகளை சரி செய்யக்கூடிய ஒரு வருடமாக அமையும். ஏற்கனவே ஹெல்த் ரீதியில் சில பாதிப்புகளை அடைந்தவர்கள் கூட இந்த வருடம் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல டாக்டர், நல்ல இது மூலயமாக சரி செய்யக்கூடிய ஒரு வருடமாக அமையும். ஸோ இந்த கன்னிக்கு இந்த குரு பயிற்சியால் பொருளாதார ஏற்றங்கள், பொருளாதார ரீதியில்
நன்மை பயக்கக்கூடிய, தனத்தை கொடுக்கக்கூடிய, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, லட்சாதிபதி கோடீஸ்வரரை ஆக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதே சமயத்தில் கணவன் மனைவி சொத்துக்கள் ரீதியாகவும் நல்ல தன்மைங்கிறது உண்டு. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும். ஆக மொத்தம் இந்த வருடம் ஒரு நல்ல ஜாக்பாட் கொளிக்கக்கூடிய, உயர்வை சந்திக்கக்கூடிய, பணமழை பொழியக்கூடிய ஒரு வருடமாக இந்த கன்னிக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.